வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மரக்காணம் கீழ்புத்துப்பட்டு அருகே பட்டாசு ஆலையில் திடீர் தீ விபத்து, 3 பேர் படுகாயம். +2 பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவிக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து. அரசு முறை பயணம் மேற்கொண்ட கவர்னர் சி.வி. ராதாகிருஷ்ணன் திருவாரூர் கோவில்களில் வழிபாடு. மரக்காணம் அருகே கீழ்புத்துப்பட்டு பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 3 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட மரங்கள் எரிந்து நாசமாகின. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கீழ்புத்துப்பட்டு கிராமத்தில் மஞ்சினீஸ்வரர் கோவில் அருகே ராஜேந்திரன் என்பவர் பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். இங்கே கீழ்புத்துப்பட்டு குழவாரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பெண்கள் வேலை செய்து வருகின்றனர். இன்று காலை வழக்கம் போல பெண்கள் வேலைக்கு வந்துள்ளனர். இதனையடுத்து கோவில் திருவிழாவிற்காக தயாரித்த பட்டாசுகளை அங்குள்ள காலி இடத்தில் காய வைத்துள்ளனர். இந்நிலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு பட்டாசுகள் தீப்பிடித்து எரிந்து வெடிக்க தொடங்கின. இதனை கண்டு அங்கிருந்த ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். சத்தம் கேட்ட கிராமத்து மக்கள் இதுகுறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை போராடி அணைத்தனர். இதில் அப்பகுதியில் இருந்த 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள், மாமரங்கள், தைல மரங்கள் எரிந்து நாசமாயினர். பல ஆயிரம் மதிப்பிலான பட்டாசுகள் வெடித்தது. இந்த விபத்தில் உரிமையாளர் ராஜேந்திரன், ஊழியர்கள் கௌரி, ஆண்டாள் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இதில் ராஜேந்திரனின் ஜிப்மர் மருத்துவமனையிலும் மற்ற 2 பேர் பிம்ஸ் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். +2 பொதுத் தேர்வில் 597 மதிப்பெண்கள் பெற்று புதுவை மாநில அளவில் சிறப்பிடம் பெற்ற மாணவி ஸ்ரேயாவுக்கு பொன்னாடை போற்றி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் க்ளூனி பள்ளியைச் சேர்ந்த மாணவி ஸ்ரேயா 597 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மேலும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் மாணவிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சட்டப்பேரவைக்கு வந்த மாணவி ஸ்ரேயாவுக்கு முதல்வர் ரங்கசாமி பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்பொழுது மாணவியின் பெற்றோர்கள் உடனிருந்தனர். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் மற்றும் திருவானை கோயில், ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி கோயில்களில் புதுச்சேரி துணை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வழிபாட்டில் ஈடுபட்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அரசு முறை பயணமாக திருவாரூர் செல்லும் வழியில் இன்று காலை திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலில் மற்றும் திருவானை கோயில், ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி கோயில்களில் வழிபாடு செய்தார். இந்த கோயில்களில் துணைநிலை ஆளுநருக்கு பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. முன்னதாக திருச்சி அரசினர் விடுதியில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு காவலர் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அப்பொழுது திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் துணைநிலை ஆளுநருக்கு பூங்கொத்து வழங்கி வரவேற்றார். மேலும் இன்று மாலை திருவாரூரில் நடைபெறவுள்ள கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் இசை திருவிழா 2024 துணைநிலை ஆளுநர் பங்கேற்கிறார். 2ஆம் உலகப் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கான நினைவு தூணில் புதுச்சேரி ஆட்சியர் குலோத்துங்கன் மரியாதை செலுத்தினார். 2ஆம் உலகப் போர் நினைவு நாள் மே 8ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு தூணில் புதுவை அரசு சார்பில் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பிரான்ஸ் அரசு சார்பில் புதுவைக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஜான் பிலிப் ஒத்தர் உள்ளிட்டோருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். 2ஆம் உலகப் போரின் பொழுது உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்தியா, பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜர் நகர தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் வினோத் ஏற்பாட்டின் பெயரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் ரெயின்போ நகர் சந்திப்பில் இன்று திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை பொது வழங்கினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று இலவசமாக மோர் மற்றும் குளிர்நீர் பானங்களை அருந்தி சென்றனர். அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்ற தென்மண்டல அளவிலான கைப்பந்து போட்டி பரிசளிப்பு விழாவில் முதலிடம் பிடித்த அணியினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிறார் தட்சிணாமூர்த்தி நினைவு பரிசு மற்றும் மெடல்களை வழங்கி வாழ்த்தினர்.
தென் மண்டல அளவில் 17 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டிகள் அரியாங்குப்பம் பாரதி கைப்பந்து கழக விளையாட்டு திடலில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி அமைச்சர் கைப்பந்து கழகம், பெங்களூரில் உள்ள கர்நாடகா கைப்பந்து அசோசியேஷன், புதுச்சேரி ஸ்போர்ட்ஸ் காய்ஸ் குரூப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆகிய கைப்பந்து கழகங்கள் இணைந்து இந்த போட்டிகளை நடத்தினர். இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த 8 அணிகள் இதில் பங்கேற்றன. இதன் இறுதிப் போட்டியில் கர்நாடகா கைப்பந்து அணியும் தமிழ்நாடு கைப்பந்து அணியும் விளையாடினர். 2-1 என்ற புள்ளி கணக்கில் கர்நாடக அணியினர் வெற்றி பெற்று முதலிடம் பெற்றனர். முதலிடம் பிடித்த அணியினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி நினைவு பரிசு மற்றும் மெடல்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். உலக ரெட் கிராஸ் தினத்தை முன்னிட்டு அரசு பொது மருத்துவமனை அருகில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சார்பில் உலக ரெட் கிராஸ் தினத்தை முன்னிட்டு அரசு பொது மருத்துவமனை அருகில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில், பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன் முன்னிலையில் ஆயுட்கால உறுப்பினர்கள் டாக்டர் பிரகாஷ் ராவ், ஸ்ரீபன் செல்வராஜ், வின்சென்ட், பிரதீஷ் ராஜா, ஆதிமூலம் மற்றும் தன்னார்வலர் சமூக சரவணன் ஆகியோர் பொதுமக்களுக்கு அக்னி வெயிலிருந்து நீர்ச்சத்து குறைபாட்டை தவிர்ப்பதற்காக நீர்மோர் வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ தாண்டவீஸ்வரருக்கு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியில் உள்ள அன்னை சோனியாகாந்தி நகரில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 11ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் திருக்கல்யாண உற்சவம் என்று நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் ஸ்ரீ தாண்டேஸ்வரரும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவித்து மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உப்பளம் துறைமுக வளாகத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் வேட்டையின் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றது. இயக்குனர் ஞானவேல் இயக்கும் இந்த திரைப்பட பிடிப்பு கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகம் உள்ளிட்ட இடங்களில் படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் தற்பொழுது உப்பளம் துறைமுக வளாகத்தில் ஹெலிகாப்டரில் ரஜினி வந்து இறங்கி நடப்பது போலவும் சரக்கு பெட்டகங்களுக்கு மத்தியில் சண்டையிடுவது போலவும் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி உப்பளம் பகுதியில் புதன்கிழமை கருமேகம் திரண்டு பலத்த காற்று வீசியதால் படப்பிடிப்பு தாமதமாக தொடங்கியது. அதில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்று நடித்தார். துறைமுக வளாக கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. உள்ளே யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் துறைமுக ஊழியர்களும் அவதிப்பட்டதாக தெரிவித்தனர். புதுச்சேரி சாரம் மதர் முதியோர் இல்ல நிர்வாகியும் முனைவருமான பரணி சந்திரன் லேபாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சாரத்தில் இயங்கி வரும் மதர் முதியோர் இல்லம் நிர்வாகியும் முனைவருமான கமல் என்கிற பரணிச்சந்திரன் லேபாஸ் பிறந்த நாள் விழா இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ஏழை எளிய மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பிருந்தாவனத்தில் தூய்மை பணியாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு முனைவர் பரணிச்சந்திரன் வழங்கினார். தொடர்ந்து 45 அடி ரோடு காமராஜர் நகர தொகுதிக்குட்பட்ட பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முதியோர் இல்லத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் அன்னதானத்தை பெற்றுக்கொண்ட ஏழை எளிய மக்கள் வைகார உண்டும் முனைவர் பரணிச்சந்திரனை மனதார வாழ்த்தியும் சென்றனர். புதுச்சேரியில் நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தல்களிலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்று 7 கட்ட தேர்தல் முடியும் நிலையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பது தனது விருப்பமாக எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி தரம் தாழ்ந்து பேசி வருகிறார், ராகுல் காந்தியும் காங்கிரஸையும் கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்கிறார், பிரதமர் என்ற நிலையிலிருந்து தடுமாறியுள்ளார், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளை பற்றி பேசாமல் புலம்பி வருகிறார், தினமும் தன் நிலையிலிருந்து மாறி மாறி பேசி தடம் புரண்டு வருகிறார். நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தல்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும்,
7 கட்ட தேர்தல் முடியும் நிலையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் யார் பிரதமர் என்பதை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைந்து முடிவு செய்வார்கள். ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பது எனது விருப்பம். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெறும். லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெறுவார். மோடி மீதான எதிர்ப்பு அலை, பாஜக வேட்பாளரின் செயல்பாடு ஆகியவற்றின் மீதான அதிருப்தியால் காங்கிரஸ் வெற்றி உறுதியாகியுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி 3 ஆண்டு முடிந்த 4 ஆண்டை தொடங்கியுள்ளது. இந்த ஆட்சிக்கு 0 மதிப்பெண் தான் அளிக்க முடியும். எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. தேர்தலில் கூட முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியின் சாதனைகளை பற்றி பேசவில்லை. மாநில அரசு அளித்த வாக்குறுதிகளான மாநில அந்தஸ்து, நிதி கமிஷனரில் சேர்ப்பது, கடன் தள்ளுபடி ஆகியவை நிறைவேற்றப்படவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியின் 3 ஆண்டு ஆட்சி மக்களை வஞ்சியுள்ளது. காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முடக்கி வைத்துள்ளது. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தாழ்த்தப்பட்டோருக்கு இலவச கல்வி வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தினோம். இந்த திட்டத்திற்கு ரூபாய் 23 கோடி நிதி ஒதுக்கப்படும். மாணவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிதி கருவூலத்தில் உள்ளது. இதை திட்டமிட்டு மாணவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்வதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவர்களுக்கும் இலவச கல்வி வழங்க காங்கிரஸ் அமைச்சரவையில் முடிவெடுத்தோம். இந்த திட்டத்தையும் அரசு கிடப்பில் போட்டுள்ளது. நீட் தேர்வுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம். தற்பொழுது நீட் தேர்வு மூலம்தான் நர்சிங் மாணவர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை எளிய மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதை புதுவையில் உள்ள அரசியல் கட்சிகள் இணைந்து எதிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசு தாகூர் கலைக்கல்லூரியில் கல்வி சார்ந்த செயல்பாடுகளை ஆய்வு செய்த தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் கற்றல், எழுதல், திறன் வளர்ப்பு குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகாரம் குழுவினர் ஆய்வு 2 நாட்கள் ஆய்வு இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று வருகை புரிந்த தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவில் இடம்பெற்றுள்ள குஜராத் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரீவஸ்தவா தலைமையில் டெல்லி பல்கலைக்கழக வணிகவியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரோத்ரியா, பஞ்சாப் ஜலதர் ஹன்சுராஜ் மகிழா மகா வித்யாலயாவின் முதல்வர் டாக்டர் அஜய் சரீன், பெங்களூரு தேசிய சட்டப்பள்ளியின் துணை ஆலோசகர் டாக்டர் AS பிரசாந்த் ஆகியோர் கல்லூரியின் முதல்வர் சசிகாந்த தாஸ் வரவேற்றார். தொடர்ந்து கல்லூரியில் கரோனா நோயினால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள கரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று மலர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் கல்லூரியின் நுழைவு வாயிலில் உள்ள தாகூர் சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து கல்லூரியின் முதல்வர் கல்லூரி குறித்த சிறப்புகளை காணொலி காட்சியின் மூலமாக கல்லூரியின் சாதனைகள், கல்வி சார்ந்த செயல்பாடுகள், மாணவர்களின் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி இவற்றை விளக்கினர். மேலும் 5 ஆண்டு கல்வி வளர்ச்சி, மாணவர்களின் ஈடுபாடு, ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு, அலுவலக நடைமுறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள், பிற தகவல்களை உள்தர மேம்பாட்டு குழுவினர் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ் விளக்கினார். பிறகு கல்லூரியில் உள்ள 16 துறைகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்ட தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் கற்றல் மற்றும் எழுதுதல் திறன் வளர்ப்பு மையம், பல்திறன் வளர்ப்பு மையம், சிவப்பு நாடச்சங்கம், நாட்டு நடப்பணி திட்டம், தேசிய மாணவர் ஆகியவைகள் குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினர். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பெற்றோர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையால் பெய்த சாரல் மழையால் கல்லூரி சாலையில் வழுவழுப்பு தன்மையும் ஏற்படுத்திய தூங்குமூஞ்சி மரங்கள், பூக்கள், காய்களை தண்ணீரை பீச்சி அடித்து தீயணைப்பு வீரர்கள் அகற்றினர். புதுச்சேரி ஊடக பகுதியில் திடீரென கருமேகம் திரண்டு சூறைக்காற்று இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரி பிராந்தியத்தில் வழக்கத்திற்கு மாறாக கடந்த பிப்ரவரி மாதம் முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே புதுச்சேரியில் வெப்ப தாக்கம் 100 டிகிரி செல்சியஸ் அளவை எட்டியிருந்தது. இந்த நிலையில் ஊரக பகுதிகளில் கருமேகங்கள் திரண்டு சூறைக்காற்று, இடி, மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. காற்றால் மரங்களின் கிளைகள் முறிந்து விழுந்தன. சாலையில் புழுதி படலம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். தமிழக பகுதியான கடலூரை ஒட்டியுள்ள புதுச்சேரி பிராந்திய கிராமங்களான பாக்கூர், குருவிநத்தம், குருமாம்பாக்கம், முள்ளோடை மற்றும் வெள்ளினூர், மதகடிப்பட்டு, வானூர், குருமாம்பாக்கம், பதனிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதே நேரத்தில் புதுச்சேரி நகர பகுதிகளில் மழை பெய்யவில்லை. பலத்த காற்றும் வானிலை கருமேகங்களும் மட்டுமே காணப்பட்டது. ஆனாலும் இதமாக சூழலால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
இந்நிலையில் புதுச்சேரியை அடுத்த லாஸ்பேட்டையில் சாரம் மழை பெய்தது. இதனால் கல்லூரி சாலையில் இருந்த ரெயின் ட்ரீட் எனப்படும் தூங்குமூஞ்சி மரங்களில் இருந்த கிளைகள், பூக்கள், காய்கள் சாலையில் விழுந்தன. இவற்றின் மீதான வாகனங்கள் சென்ற நிலையில் அதன் வழுவழுப்பு தன்மையால் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் வழுக்கி விழுந்து தொடர் விபத்துகளை சந்தித்தனர். இதுகுறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சாலையில் தண்ணீரை பீச்சி அடித்து வழுவழுப்பு தன்மையை அகற்றினர். பின்னர் போக்குவரத்து சீரானது. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ஹோமியோபதி மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் ஹோமியோபதி மருத்துவ முகாம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, துணைத் தலைவி ஜெயலட்சுமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஹோமியோபதி மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து பயனடைந்தனர். இதுபோன்று பொதுமக்களுக்கு கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து சென்றனர். இதில் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனத்தின் மறைந்த முன்னாள் கௌரவ தலைவர் CH பாலமோகனின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை மூவேந்தர் வீதி முல்லை நகரில் அமைந்துள்ள புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன அலுவலகத்தில் ஓய்வாரியா போகலி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனத்தின் மறைந்த முன்னாள் கௌரவ தலைவர் CH பாலமோகனின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனையொட்டி மரக்கன்று நடுதல் நடைபெற்று இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்விற்கு அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்ற தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை, தொடர்ந்து உறுப்பினர் சண்முகம், ஆலோசகர் சீதாராமன், கீதா, வின்சென்ட் ராஜ், அமைப்பு செயலாளர் ஆனந்த கணபதி, சிவஞானம், ஞானசேகர முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து தென்மண்டல காப்பீட்டு ஊழியர் கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் சுவாமிநாதன், மூத்த தொழிற்சங்க தலைவர் முருகேசன், அரசு ஊழியர் சம்மேளன அறக்கட்டளை தலைவர் முருகன், கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் ஷேக் அலாவுதீன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் அஞ்சலி உரையாற்றி அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த CH பாலமோகனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முடிவில் பொருளாளர் கிறிஸ்டோபர் நன்றி உரை ஆற்றினார். இந்த விழாவில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தில் சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆர்எல்வி பேரவைக்கு மாநில நிர்வாகிகள் அறிவித்த முதல் பட்டியலை நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ளார். தற்பொழுது புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவைக்கு 6 பேர் கொண்ட புதிய மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலை நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ளார். அதில் சமூக பணிகள் அக்கறை கொண்டவரும் அவருடன் இணைந்து பல ஆண்டு காலம் சமூக பணியாற்றியவரும் நடிகர் சூர்யா ரசிகர் மன்றத்தின் முன்னாள் தலைவரும் இதுவரை மாநில அமைப்பாளராக செயல்பட்டு வந்த சிவகுமரன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் பொது வாழ்க்கை மற்றும் அரசியலில் அவருடன் 40 ஆண்டு காலம் பயணம் செய்தவரும் சமூக பணியில் ஈடுபாடு கொண்டவருமாகிய ராதாகிருஷ்ணனை துணைத் தலைவராகவும், மாநில பொதுச் செயலாளராக கடந்த 10 ஆண்டுகளாக பிளாஸ்டிக் பையை ஒழிக்க போராடி வரும் சமூக ஆர்வலர் கணேசனை பொதுச் செயலாளராகவும், மாநில பொதுச் செயலாளர் சிறு வயதில் இருந்தே மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஏழை எளிய மக்களுக்கு தொடர்நிலையாக உதவி செய்து வரும் சமூக ஆர்வலர் மாஸ்கோவையும் பொதுச் செயலாளராகவும், மாநில பொருளாளராக ஆர்எல்வி பேரவையின் 24 தொகுதிகளுக்கும் குரூப் அட்மிட் ஆகவும் பொது சேவையில் ஈடுபாடு கொண்டவருமான லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த கோமதி என்பவரை பொருளாளராகவும், அரியாங்குப்பம் தொகுதியைச் சார்ந்தவரும் கரோனா சமயத்தில் மக்களோடு மக்களாக இருந்து தடுப்பு நடவடிக்கையிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல உதவிகளையும் செய்து தந்தவருமான ராஜகுருவை செயலாளராகவும் நியமித்தார். மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலை ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் இன்று திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதமாக கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றனர். மேலும் வெயிலின் பொதுமக்களின் தாக்கத்தை தணிக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் நீர்மோர் பந்தல் திறந்து மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் முதியால்பேட்டை மார்க்கெட் அருகே இன்று திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் புதுவை மாநில
காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை முதியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் செய்திருந்தார். அவர் தலைமையில் நடைபெற்ற இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கறிஞர் ஐயப்பன் அவருடைய அலுவலகத்தில் வந்து பெயர்களை பதிவு செய்த மாணவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதற்கான துண்டு பிரச்சுரங்களையும் வழங்கி வருகிறார். அதனை பார்த்த புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருந்து பதிவு செய்த மாணவர்கள் கல்வி சார்ந்த உபகரணங்களை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் தேவையான நோட்டு புத்தகம், புத்தகப்பை, பேனா, வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அவர் கூறும்பொழுது அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க இயலாமல் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே முதலில் கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6615 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 85 ரூபாய் 70 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மரக்காணம் கீழ்புத்துப்பட்டு அருகே பட்டாசு ஆலையில் திடீர் தீ விபத்து, 3 பேர் படுகாயம். +2 பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவிக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து. அரசு முறை பயணம் மேற்கொண்ட கவர்னர் CV ராதாகிருஷ்ணன் திருவாரூர் கோவில்களில் வழிபாடு. மோடி மீதான எதிர்ப்பு அலை, பாஜக வேட்பாளரின் செயல்பாடு மீதான அதிருப்தியால் காங்கிரஸ் வெற்றி உறுதி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.